வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஆல்ரெடி சாப்டர் 10க்கான பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி அந்த வீடியோஸில் நான் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது தவிர வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னோம் அப்படின்னா, வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது சாலிட், லிக்யூட், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த பண்பை தான், அந்த கேரக்டரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து சாலிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது அந்த சாலிட் லிக்விடாக மாறும். சம்டைம்ஸ் சாலிட் வந்து வேப்பராக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்குது. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு தான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ஸ்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டேட் இருக்கு? சாலிட், லிக்விட் அண்டு கேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 ஸ்டேட்ல ஏதாவது ஒன்றுலேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்யூட்லேருந்து கேஸுக்கு மாறலாம், ஆர் கேஸ்லேருந்து லிக்யூடுக்கு மாறலாம், ஆர் சாலிட்லேருந்து கேஸுக்கு மாறலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம 2 ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டு ஒன்றுலேருந்து இன்னொன்று மாறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதாவது டிரான்சிஷன் ஆஃப் ஒன் டு அனதர் இஸ் கால்ட் அஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ இப்போ நம்ம சொன்னதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த டிரான்சிஷன் ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தீஸ் சேஞ்சஸ் கேன் அக்கர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். ஸோ ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ வாட்டரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இனிஷியலாக அந்த வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்கும். இங்கே ஹீட் பண்ணும்போது வேற ஒரு டெம்பரேச்சரில் அது மாறிக்கும். அப்படி வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் நம்ம சொல்கிறோம். பட் வந்து இந்த 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கேஸாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி மூலமாக அது என்ன ஆகும்? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு நடக்கும். ஸோ இப்போ ஒரு ஐஸ் கியூபை எடுத்துக்கிறோம். ஐஸ் கியூபை ஒரு பீக்கரில் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பீக்கரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கும். அந்த டெம்பரேச்சர்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, கண்டினியூஸாக ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிராஃப் எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணிக்காங்க. டி, கேபிட்டல் டி அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டிஎம் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம் அப்படிங்கிறது மெல்டிங் ஆகுது. ஸோ ஐஸ் கியூப் வந்து மெல்டிங் ஆகுது, அதனால டிஎம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, புரியுதா? ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க 0 டிகிரி செல்சியஸ்ல அந்த ஐஸ் கியூபை ஒரு பீக்கர்ல எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்டினியூஸா ஹீட் கொடுக்குறீங்க. அப்படி கண்டினியூஸா ஹீட் கொடுக்கும்போது டெம்பரேச்சரையும் செகண்ட்ஸ், அதாவது டைம் பீரியடும் நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஷீட்ல வந்து நோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃப்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் கியூப்ல ஒரு தெர்மோமீட்டர் வச்சிருப்பீங்க இல்லையா. என்ன டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? தெர்மோமீட்டர் அந்த ஐஸ் கியூப்ல என்ன பண்ணணும், அந்த பீக்கர்ல வச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதுல அந்த டெம்பரேச்சர் ரைஸே ஆகாது, இன்க்ரீஸே ஆக வாய்ப்பு இல்லை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும், புரியுதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டு எங்க போச்சு அப்போ அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. இந்த 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டோட்டல் ஹீட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிடை லிக்விடா மாத்துறதுக்கு
யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை 3 எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ நீங்க வந்து இந்த பாயிண்ட்டை 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் கியூப் எல்லாமே என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். 0ல இருந்து 1 வரைக்கும் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பீக்கர்ல நீங்க ஐஸ் கியூப்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது, தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸே ஆகாது. ஸோ அந்த ஐஸ் கியூப் என்ன டெம்பரேச்சர்ல இருக்குதோ அதை தான் காட்டும். ஸோ 1ல இருந்து 2 வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வச்சிருந்த அந்த ஐஸ் கியூப் வந்து ஃபுல்லா மெல்ட் ஆயிருக்கும். 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல அந்த ஐஸ் கியூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடா இருக்கும். புரியுதா? 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல அந்த ஐஸ் கியூப் வந்து ஃபுல்லா லிக்யூடா மாறிடும். ஏன்னா ஐஸ் கியூப் நீங்க சாலிடா எடுத்திருக்கீங்க, அதை ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது 1 அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் கியூப் ஃபுல்லாவே வந்து லிக்யூட் ஷேப்புக்கு மாறி இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். சே இட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் இல்லையா? ஸோ அந்த 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ற வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அதுக்கு அடுத்து என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எகெயின் 0ல இருந்து 1 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி 2ல இருந்து 3 வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுத்திருந்த அந்த ஐஸ் கியூப் வந்து இப்ப லிக்யூடா இருக்குது. இதுல 1ல இருந்து 2 வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, பாயில் ஆக ஆரம்பிச்சிட்டு இருந்தது. 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு, பாயில் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 3 வரைக்கும் ஃபுல்லா அந்த வாட்டர் எல்லாமே பாயில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகணும், கேஸா மாறுறதுக்கான பாயிண்ட் இல்லையா? அந்த பாயிலிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை ரீச் பண்றது, அதாவது ஒரு பர்டிகுலர் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் ரீச் பண்ணக்கூடாது. 2ல இருந்து 3 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணும். அப்போ 3ல இருந்து 4 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கேஸ்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ஐஸ் கியூபை நீங்க மெல்ட் பண்ணி அதை ஸ்டீமா கன்வெர்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் எல்லாமே லிக்யூடா மாறும். 2ல இருந்து 3 வரைக்கும் லிக்யூட் எல்லாமே கேசியஸ் ஸ்டேஜுக்கு மாறும். இப்போ 4 அப்படிங்கிற ஸ்டேஜை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட ஐஸ் கியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேஜ்ல இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் நீங்க இந்த கிராஃப்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஹீட்டை இந்த 0ல இருந்து 1 பாயிண்ட்டை ரீச் பண்ற வரைக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி 2ல இருந்து 3 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஹீட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அது வந்து டெம்பரேச்சர்ல காட்டாது. ஸோ அந்த ஹீட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். லேட்டன்ட் ஹீட். ஸோ லேட்டன்ட் ஹீட்டுன்னு தனியாக ஒரு சாப்டர் இருக்கு. நம்ம அது வரும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் நடத்துறேன். ஸோ நான் இப்போ இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இங்கே நோட் பண்ணியிருப்பேன். ஸோ யூ வில் அப்சர்வ் தேர் இஸ் நோ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆஸ் லாங் ஆஸ் தேர் இஸ் ஐஸ் இன் பீக்கர். ஸோ பீக்கரில் ஐஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸே ஆகாது. டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர்ல காட்டவே காட்டாது. ஸோ இந்த ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா லிக்விடா மாறுறதுக்கு அந்த ஹீட்டை எடுத்துக்கிச்சு. அதனாலதான் தெர்மோமீட்டர் அந்த ரீடிங்கை காட்டல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்குது. என்டையர் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்ஸ் மெல்ட். ஸோ நம்மளோட ஐஸ் கியூப் மெல்ட் ஆகிற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்ஸ் ஆர் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது சாலிட் ஃபேஸும் லிக்விட் ஃபேஸும் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட். அதாவது 0ல இருந்து 1 வரைக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? 0ல இருந்து 1 வரைக்கும் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது. இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் லிக்யூட் இந்த 2 டெம்பரேச்சரும் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கு. தட் மீன் தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மெல்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட்ல இருந்து லிக்யூடுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய
அந்த ஃபேஸை தான் பார்த்தீங்கன்னா மெல்டிங் அப்படின்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் ஃபியூசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஸ் வந்து ஃபியூசன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மெல்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் மீன் பண்ணிக்கணும், புரியுதா? ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் இஸ் கால்ட் அஸ் மெல்டிங் ஆர் ஃபியூஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? மெல்ட் ஆகிறதுக்கு பேர் மெல்டிங் ஆர் ஃபியூஷன் சொல்லிட்டோம். மெல்டிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்பரேச்சர், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, சாலிட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும், புரியுதா? ஸோ இந்த டெம்பரேச்சர்ல சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ப்ரெஷரோட வேல்யூ கம்மியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மெல்டிங் பாயிண்டோட வேல்யூவை கம்மி பண்ணலாம், புரியுதுங்களா? அதே மாதிரி ப்ரெஷரோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா பாயிலிங் பாயிண்டோட வேல்யூவையும் நம்மளால கம்மி பண்ண முடியும். இந்த இடத்துல வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுதுன்னு சொன்னது இல்லையா, அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷரோட வேல்யூ 1 பாரா இருக்கும்போது, அதாவது நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இந்த ப்ரெஷர் இருக்கும் 1 பார் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்க ஹில்ஸ் ஏரியாஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா மேலே போக போக பூமிக்கு மேலே போக போக ப்ரெஷர் வந்து கம்மியாயிட்டே இருக்கும், பூமிக்கு கீழே போக போக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ மேலே போக ஹில்ஸ் ஏரியாஸ்க்குலாம் போனீங்கன்னா ப்ரெஷரோட வேல்யூ கம்மியாகிடும். அப்போ அந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டிய அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும், புரியுதா? அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸோட மெல்டிங் பாயிண்ட்டையும் பாயிலிங் பாயிண்ட்டையும் நம்மளால என்ன பண்ண முடியும், கம்மி பண்ணி அதை வந்து மெல்ட் பண்ணவோ இல்லை பாயில் பண்ணவோ நம்மளால முடியும். ஸோ வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பட் வந்து 80 டிகிரி செல்சியஸ்லயும் உங்களால கொதிக்க வைக்க முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரெஷரோட வேல்யூவை கம்மி பண்ணீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, நம்ம பூமியில இப்போ நம்ம எர்த்துல இருக்கோம்ல, ஸோ நம்மளோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த 1 பார் ப்ரெஷர். இந்த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல நம்ம மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெல்டிங் பாயிண்ட்டை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும், புரியுதா? ஏன்னா ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா, நீங்க ஹில்ஸ் ஏரியாவுக்கு மேலே போனீங்க அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாகுது. ஸோ நார்மல் மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல நம்ம மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதை நார்மல் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து வந்து ஃப்ரீசிங். இப்போ ஃப்ரீசிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் தான். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட்ல இருந்து சாலிடா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாயிலிங்னா என்ன சொல்லுவீங்க, லிக்விட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேஜுக்கு போச்சுன்னா அதை வந்து பாயிலிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு, ரீஃப்ரீசிங் அப்படிங்கிறது ஃபினாமினன் ஆஃப் ரீஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஃப்ரீசிங்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்க புக்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப், ஒரு பெரிய ஐஸ் கியூப் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க, ஐஸ் பாக்ஸ் ஆர் ஐஸ் கியூப். ஸோ இந்த இடத்துல கிரே கலர்ல போட்டிருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட், இது வந்து சப்போர்ட் 1, இது வந்து சப்போர்ட் 2. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கிரீன் கலர்ல ஒரு ஸ்ட்ரிங் வந்து இதுல கட்டி விட்டுருக்காங்க, புரியுதா? ஒரு ஸ்ட்ரிங்கை இந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க இந்த மாதிரி. ஸோ ரெண்டு சைடும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வெயிட்டை வைக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு வெயிட், இந்த இடத்துல ஒரு வெயிட். பட் இந்த ரெண்டு வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் வெயிட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 kg எடுத்துக்கலாம் ஆர் 5 kg எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று, புரியுதா? இதுல என்ன ஒரு ரீடிங் எல்லாம் எடுக்க போறது இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெயிட் எடுத்துக்கலாம், பட் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெயிட் 1, இது வெயிட் 2. ஸோ வெயிட் 1 வெயிட் 2 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேமா தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வெயிட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ல கட்டி தொங்க விடும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் எங்கெங்கெல்லாம் அந்த ஐஸ் கியூப்ல படுதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. ஏன் அப்படி ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமா இந்த வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா பூமியை நோக்கி ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரிங் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். எதுல அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ் கியூப்ல இருக்கும். இந்த ப்ரெஷர்னால அந்த ஐஸ் கியூப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகுது. ஸோ அப்படி மெல்ட் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரிங் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிட்டு ரீஃப்ரீஸ் ஆயிடும். அதாவது அந்த ஸ்ட்ரிங் படக்கூடிய இடத்துல ப்ரெஷர் இருக்குது, பட் அந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணி அது வந்து மெல்ட்டா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர் 10ல, ப்ரெஷர் கொடுக்குற டெம்பரேச்சர் 10ல. அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் வச்சிருக்கிறோம். இந்த ஐஸ் கியூப்ல ஸ்ட்ரிங் இந்த மாதிரி 2 வெயிட்டை வந்து கட்டி வைக்கிறோம். இந்த 2 வெயிட்டும் சேமா இருக்கணும். அப்படிதான் 2 kgனா 2 kg, 5 kgனா 5 kg இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுருக்காங்க. கட்டி விட்டுறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து அந்த ஸ்ட்ரிங் அப்படியே கீழே வரும். ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெயிட்டு என்ன பண்ணும், டவுன்வர்டு டைரக்ஷன்ல இருக்கனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமா ஒரு ப்ரெஷரை இந்த இடத்துல கொடுக்கும். இதோட சர்ஃபேஸ்ல இந்த இடத்துல கொடுக்கும் இல்லையா. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து உள்ள போகும் ஐஸ் கியூபுக்கு, அப்படியே கட் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி போகும். பட் ரியலா வந்து கட் பண்ணாது. ஏன் கட் பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாட்டர் வந்து லூபிகேஷனா இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஏன்னா கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்ல ஐஸ் வந்து மெல்ட் ஆகும், அது மூலமா வாட்டர் கிடைக்கும். அந்த வாட்டரை லூபிகேஷனா வச்சுக்கிட்டு இந்த 2 வெயிட்டும் அப்படியே கீழே வந்துடும். புரியுதா. அப்போ அந்த ஐஸ் கியூப் 2ஆ பிரிஞ்சிருமில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் பிரியாது. இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர்ல ஐஸ் கியூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்லைட்லி வாட்டரா வந்து கன்வெர்ட் ஆகுது. பட் அந்த வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் கியூபோட டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ அது பேர் தான் ரீஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரீஃப்ரீசிங் பண்ணக்கூடிய இந்த ரீஃப்ரீசிங் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு பனிப்பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் விளையாடுவாங்க. அப்படி ஸ்கேட்டிங் விளையாடும் போது எப்படி நம்மளால வந்து அந்த ஸ்கேட்டிங்ல போக முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்கேட்டிங் இருக்கு இல்லையா, அந்த வீல், அந்த இது வந்து ஸ்னோவில் அந்த பனியில பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர்ல அந்த பனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ளிகேஷன் ஆயில், இது மாதிரி ஒரு லூப்ளிகேஷன் ஆயில் மாதிரி அந்த வாட்டர் வந்து கிரியேட் ஆகும். அது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த எஃபெக்டுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிலேஷன் அப்படின்னு சொல்றது, ரீஃப்ரீசிங் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன். ஸோ வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் லிக்விட் டு வேப்பர் ஆர் கேசியஸ் ஸ்டேஜ். ஸோ ஒரு லிக்விடு, ஒரு சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஷேப்ல இருக்கு. அந்த லிக்விட் வந்து வேப்பரா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வேப்பரைசேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா லிக்விடுமே வேப்பர் ஆகிற வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் ஈக்லிபிரியமா தான் இருக்கும், அதாவது டெம்பரேச்சர் மாறாது. ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்டு வேப்பர் இந்த 2 ஸ்டேட்டுமே தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாட்டரை நீங்க ஹீட் பண்றீங்க, வாட்டரை ஹீட் பண்ணும் போது என்ன நடக்குது, ஒரு 100 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டர் பாயில் ஆகுது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது, 100 டிகிரி செல்சியஸ்லேயே தான் இருக்கும். சரிங்களா. இந்த 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா லிக்விட் அண்ட் வேப்பர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்கும். புரியுதா. ஸோ உங்களோட வாட்டர்ல எல்லா மாலிகூல்ஸுமே கேஸஸா மாறுற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பெரிய டிஃபரன்ஸை காட்டாது. புரியுதா. So temperature at which the liquid and the vapor states of the substance coexist is called as its boiling point. So boiling point na enna, liquid and vapor states ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த வீடியோவில் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னா என்ன, அந்த ஸ்கேட்டிங் பாத்தீங்கன்னா பனிப்பாறைகள்ல எப்படி விளையாடுறாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ பத்தின கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.